ஃபைனலி ஒரு வழியா நம்ம விஜய் சிஎம் ஆயிட்டாரு. அவரோட அந்த ஸ்பீச் பார்க்கும்போது பயங்கர கூஸ்பம்பா இருந்தது. உங்கள் சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மொமெண்ட் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு எமோஷனலா கூஸ்பம்பா இருந்தது. இது எல்லாருக்கும் ரிலேட் ஆகாது. அது அவரோட அந்த ஆரா கனெக்ட் ஆன பாசிட்டிவா இருக்கவங்களுக்கு தான் இது இதோட ஃபீலிங் புரியும். மத்தவங்களுக்கு எல்லாம் இது கனெக்ட் ஆகுமா, ஏன் இவங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நமக்கு சொன்னா புரியாது. இனிமேல் தான் ரொம்ப த்ரில்லிங்காவும் எக்ஸைட்டிங்காவும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் சேனல்ஸ்க்கு எல்லாம் பெருசா எதுவும் டிஆர்பி இருக்காது. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸ் அண்ட் ஃபியூ வீக்ஸா வெறும் நியூஸ் சேனல் மட்டும்தான், தமிழ்நாட்டுல இருக்கவங்க மட்டும் இல்ல, என்ன மாதிரி வெளியூர்ல இருக்கவங்களும் பாக்குற ஒரே அப்டேட் நியூஸ் சேனல் அப்டேட் தான். சோ இதுக்கப்புறம் வெறும் நியூஸ் சேனல் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்டர்டைன்மெண்டாவே இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த தமிழ்நாடு மக்கள். ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்ட் வரப்போகுதுன்றத நினைச்சா ரொம்ப. அவர் மெயினா சொல்றது பாத்தீங்கன்னா, நான் ஆட்சி பண்ண வரல, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் ஆட்சி பண்ண போறோம்னு சொல்றாரு. இதுதான் ஒரு ட்ரூ டெமோக்ராட்டிக் கவர்மெண்டா நான் பாக்குறேன். இந்த மாதிரி எந்த லீடரால இவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இவ்வளவு ஹானஸ்டா இருக்க முடியும்? சோ இதுவே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன். அவர் ஸ்டார்ட் பண்ணதே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவா வந்த ஃபர்ஸ்ட் டேவே அவர் கொடுத்த வாக்குறுதியில 2 வாக்குறுதிக்கு அவர் அப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ பாசிட்டிவான கரப்ஷன் ஃப்ரீயான ஒரு தமிழ்நாடு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு.